Hello my dear students, welcome back to my channel. நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ஃபைனலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 90 டிகிரி கோர்சஸ், ஃபார்மாடி 6 இயர் கோர்சஸ் அண்டு ஃபார்மாடி 3 இயர்ஸ் கோர்சஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா சர்ச் பாரில் உங்களுடைய நேம் ஆர் அப்ளிகேஷன் நம்பர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கங்க்ராச்சுலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 6738 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 71 கட் ஆஃப் வரைக்கும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப் டு யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிங்களோ எல்லாருடைய நேமுமே ரேங்க் லிஸ்ட்டில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பியூர் ரிஜெக்ஷன் தான், ரொம்ப ரிஜெக்ஷன் பண்ணலை. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் எந்த ரேங்கில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க. அண்டு ஃபார்மாடி 6 இயருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3463 ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபார்ம் டி அப் டு 84 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ நடக்கும், கவுன்சிலிங் டேட், கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் இது எல்லாமே இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நாம் எதிர்பார்க்கக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29ஆம் தேதியோட எம்பிபிஎஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் க்ளோஸ் ஆகுது. ஸோ ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் 30ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங்குடைய அப்டேட் வந்து நமக்கு 1 or 2 டேஸில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக 4 ரவுண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய சேஃபான ரேங்க் வந்து அப் டு 75 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் கிடைக்க பாசிபிள் இருக்குது. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.